ஒரு காட்டில் ஒரு கிளி இருந்தது. அது பேசக்கூடிய சிறப்பு கொண்ட கிளி. ஒரு நாள் ஒரு வியாபாரி அந்த கிளியை பிடித்து தன் கடையில் வைக்கிறான். காரணம், வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக. வாடிக்கையாளர்கள் கடைக்கு வரும்போதெல்லாம் அந்த கிளி சொல்வது, அறம் செய்ய விரும்பு, பொய் ஒரு போதும் பேசாதே. இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த கிளி புனிதமான உண்மைகளை சொல்கிறது என எண்ணி அந்த வியாபாரியின் கடையை நம்ப ஆரம்பித்தனர். ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த கடைக்கு வந்தார். கிளியை கவனித்து அவர் கூறினார், நீ சொல்வது அருமை, ஆனால் நீ சொல்வதை பின்பற்ற வாய்ப்பே இல்லையே. அந்த வார்த்தைகளை கேட்ட கிளி சிந்தனையில் ஆழ்ந்தது. அது பேசுவதை நிறுத்தியது. அது உண்மையை கூறினாலும் அது சொல்வதை செயலில் செய்ய முடியவில்லை என்பதை உணர்ந்தது. வியாபாரி இந்த மாற்றத்தை கவனித்து அந்த கிளியை மீண்டும் காட்டில் விடுவித்து விட்டான். காட்டுக்கு திரும்பிய கிளி ஒரு உறுதி செய்தது, இனிமேல் நான் சொல்வதையும் செய்வதையும் ஒரே மாதிரியாக வைத்துக் கொள்வேன். நாம் சொல்வதை விட நம்முடைய செயல் முக்கியம். அறம் சொல்வதை விட அதை கடைபிடிப்பது பெரியது.